வணக்கம் எனது அன்பு உறவுகளே, மீண்டும் வருவோம் மக்கள் முன்னால். இது மக்களின் கேள்விக்கான நேரம். ஐயா, அதாவது நமது இந்தியா ஆங்கிலேயர்கிட்ட அடிமையா இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பாத்தீங்கன்னா இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனா இப்ப நம்ம ஈழத்தமிழர்கள் உள்ள பிரச்சனையில இருந்து நம்ம அவங்களை காப்பாற்றணும்னா, மறுபடி நம்ம இந்திய ராணுவம் மாதிரி இளைஞர்களை எளிய தலைமுறையை உருவாக்கி அராஜகத்தா ஒழிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு என்னையா சொல்றீங்க? $1 மில்லியன் கொஸ்டின். ஏன் கேட்டீங்கன்னா, இந்த கேள்விக்கு விடை சொல்ல வேண்டியவர்கள் ஈழத்தில் இருக்கிறார். அடுத்து நாங்கள் மீண்டும் ஆயுதம் தூக்குவோம் என்று அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். என் பேர் வினோத்குமார், நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வரேன். இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனையை இந்திய அரசு அவங்க சொல்ற எந்த விஷயத்தையும் இந்திய அரசு ஏற்காதற்கு காரணம் ராஜீவ்காந்தி படுகொலையா இல்ல வேற எதனா காரணம் இருக்கா சார்? ராஜீவ்காந்தியின் படுகொலையில் முழு உண்மைகளும் வெளிவர வேண்டும் என்பதற்குத்தான் புதிய விசாரணை குழுவை அமைத்தார்கள். இத்தனை வருடங்களாக அந்த குழு விசாரணை செய்து இன்னமும் முடிவை சொல்லவில்லை. ராஜீவ்காந்தி கொலைக்கு எது காரணம், யார் காரணம் என்பது இன்னும் அந்த குழுவின் முடிவு வர வேண்டும். இன்னும் அந்த குழுவுக்கு அப்பாற்பட்டு இன்னும் நிறைய பேர் விசாரிக்கப்பட வேண்டும். அவர்களெல்லாம் உண்மை குற்றவாளிகள் இன்றைக்கு வெளியே தெரிகிறார்கள் என்பது ஒன்று. இன்னொன்று முக்கியமானது, ராஜீவ்காந்தியின் கொலைதான் இதற்கு காரணம் அல்ல. இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது இந்த பிரச்சனையை எப்படி அணுகினார்? அவர் ஒன்றிலே தெளிவாக இருந்தார். என்ன? சிங்களவர்கள் ஒருபோதும் இந்தியாவுடன் நட்பு கொள்ள மாட்டார்கள், மறைமுகமாக எதிராகத்தான் இருப்பார்கள். ஈழத்தமிழர்கள் தான் நமக்கு உண்மையான நண்பர்கள் என்பதை இந்திரா காந்தி உணர்ந்திருந்தார். அதனாலே தான் ஜி பார்த்தசாரதி போன்ற மூத்த ராஜதந்திரிகளை இலங்கைக்கு அனுப்பி ஜெயவர்த்தனாவுக்கு நெருக்குதல் நிர்பந்தம் கொடுத்து சிலவற்றை ஒப்புக்கொள்ள வைத்தார். அதிலிருந்து ஜெயவர்த்தனா நழுவி செல்ல முயலுகிறார் என்பது இந்திரா காந்திக்கு தெரிந்தவுடன் நம்முடைய போராளிகளை எல்லாம் இந்தியாவுக்கு அழைத்து இந்திய ராணுவ முகாம்களிலே அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தது, ஆயுதம் கொடுத்தார், எல்லாம் செய்தார் இந்திரா காந்தி. அவர் தொடர்ந்து இருந்திருப்பாரேயானால் அடுத்த கட்டம் நடந்திருக்கும். ஐயா, இப்ப மாண்புமிகு பிரதமர் அவர்களும் சரி, வெளியுறவு அமைச்சரும் சரி, நம்ம இலங்கை பத்தி கேட்கும் போது அண்டை நாடுகளோட வெளியுறவு கொள்கையில நம்ம தலையிட முடியாது, அவங்களோட இறையாண்மையில நம்ம தலையிட முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த கருத்து தமிழகத்துல எல்லாருக்கும் தெரியுது. இது இந்திய அரசோட கருத்து கிடையாது, காங்கிரஸ் கட்சியோட தனிப்பட்ட கருத்து தான். கூடிய விரைவில் பாரதிய ஜனதா இந்திய அரசு எடுக்கும் பட்சத்துல வெளியுறவு கொள்கைன்ற அந்த பேர்ல பாரதிய ஜனதாவும் இதுல இருந்து விலகி நடக்குமா, இல்ல தமிழர்கள் நினைக்கிற அந்த முழு உரிமையை பாரதிய ஜனதா ஏற்படுத்தி கொடுக்க முழுமையா பாடுபடுமா? புலன்பெயர்ந்த தமிழர்களுக்கு அல்லது புலன்பெயர்ந்த இந்திய வம்சாவளியினருக்கு பாதுகாப்பு தர வேண்டிய கடமையும் பொறுப்பும் மத்திய அரசாங்கத்திற்கு இருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சி உணர்ந்தே இருக்கிறது. அதனாலதான் 2002 நாம தலையிட்டோம். தலையிட மாட்டோம்னு இருக்க முடியாது. ஆகவே இந்த அரசாங்கம் அவர்கள் தாங்களுடைய குட்டு வெளிப்பட்டுடுங்கிற பயத்தினால ராஜபக்சாவுக்கு பயந்து இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது தான் உண்மை. ஏனென்றால் இலங்கை தமிழ் மக்கள் 2009 சண்டை முடிஞ்ச உடனே இந்தியாவின் யுத்தத்தை நாங்கள் நடத்தினோம்னு ராஜபக்சா வெளிப்படையா சொன்னாரே. ஆக இதுக்கு இவர்கள் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு ஏதோ இந்திய அரசாங்கத்துக்கு சாதாரண தலைகுனிவு என்பதோடு நான் நிறுத்த விரும்பவில்லை. இன்றைக்கு இந்த நாடு பாகிஸ்தானுடைய ராணுவம் இலங்கையில இருக்கு, சீனாவுடைய கப்பற்படை தளம் இலங்கையில இருக்கிறது. இதன் மூலமாக ஒட்டுமொத்தமா இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்கே கூட இந்த அரசாங்கம் ஆபத்தை விளைவித்திருக்கிறது. ஆகவே இதுக்கு ஒரே தீர்வு, இங்கு ஏற்பட்டு இருக்கின்ற இந்த அழிவு சக்தி ஆட்சி கட்டிலிருந்து முதலில் நீக்கப்பட்டால்தான் மாற்று கருத்தை மாற்று சிந்தனையை நாம செயல்படுத்த முடியும். இல்லை என்றால் இந்த அரசாங்கம் இருக்கின்றவரை வேற எந்த விதமான மாற்றத்தையும் நாம் எதிர்பார்க்க முடியும். நீங்க இறுதியா உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. இப்ப என்னன்னா, ஒரு தேர்தல் நடந்திருக்குது, உலக தமிழினம் ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருக்குது. இப்ப இதுக்கு பிறகும்
எந்த ஒரு அரசியல் நியாயமான ஒரு அரசியல் தீர்வு கூட சிங்கள அரசு முன்வைக்கலைன்னா என்ன நடக்கும் அந்த நிலத்துல? இதுல நாம தெளிவாகவே இருக்கோம். ஒன்றுபட்ட இலங்கை இருக்கணும்னு விரும்பினால் அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் ஒரு சமுதாயம் தொடர்ந்து அது ஒரு அமுக்கப்பட்ட உரிமைகள் பறிக்கப்பட்ட சமுதாயமா இருக்காது. மீண்டும் அங்க ஒரு எழுச்சி வரும் பொழுது எப்படி 2009 மோசமான சக்திகள் இங்கிருந்து அத முழுமையாக அழித்து விட்ட நிலையானது உருவாகாத ஒரு மைய அரசு இங்கு இருக்கும். அப்பொழுது நிச்சயமாக நாம் உறுதுணையாக இருப்போம். நன்றி ஐயா, நன்றி நன்றி. அண்ணா, அவ்வளவு இந்த வெற்றியோடு நம்ம பெருமிதத்தோடும் இதோட வெற்றியோட இந்த மகிழ்ச்சியோடு நம்ம அப்படியே இருந்து விட போறோமா, இல்ல இதுக்கப்புறம் தான் நம்ம போராட்டம் தொடங்க போறதா? உங்க கருத்தை நீங்க பதிவு செய்யுங்க அண்ணா. நடந்து முடிந்திருக்கிற வடமாகாண சபை தேர்தல், அதில் மக்கள் மிகப்பெரிய அளவில் வாக்களித்து வெற்றியை தேடி தந்திருக்கிற அந்த தமிழர் கூட்டமைப்பு, அவர்கள் சொன்னதைப் போல அவர்களால் முடிந்த அவ்வளவு முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம். அத்தனை முயற்சிகளும் தோற்கடிக்கப்படும் என்பது உண்மை. ஆனால் அத்தனை தோல்விகளும் நமக்கு வெற்றிகளாக அமையும் என்பது என்னுடைய பணிவான கருத்தாகும். உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் பான் கி மூன் ஒரு அறிக்கை விட்டார். முள்ளிவாய்க்காலில் கொடுமையான போர் நடந்து கொண்டிருந்த பொழுது ஐநா மன்றம் தவறிவிட்டது என்று சொன்னார். சரியான நடவடிக்கை எடுக்க நாங்கள் தவறிவிட்டோம் என்றார். மிகப்பெரிய உலக அமைப்பு, எத்தனையோ உளவுத்துறை சேர்ந்தவர்களை வைத்து எந்த சிக்கலையும் கண்காணிக்கிற ஐநா அமைப்பு, பெரிய பெரிய ஐநா தூதர்களை எல்லாம் அனுப்பி புள்ளி விவரங்களை சேர்க்கிற ஐநா அமைப்பு, அந்த பெரிய அமைப்பே பெரிய பெரிய அமெரிக்க ஈராக் போரில் தவறுவிடவில்லை. மிகப்பெரிய நாடுகளுக்கு இடையிலேயான யுத்தங்களில் அவர்கள் தவறுவிடவில்லை. நம்முடைய சிக்கல் வந்தால் மட்டும் தவறு விடுகிறார்கள். ஆகவே உலகில் உள்ள எல்லோருமே தவறுவிடட்டும். என் அன்பான மாணவர்களை, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நாம் தவறுவிட வேண்டாம். நாம் களத்தில் நிற்போம், நாம் களத்தில் நிற்போம். இந்த போர் உறுதியாக வெல்லும். என்றைக்கும் நாம் சிங்கள மொழிக என்று சொன்னதில்லை, தமிழை காப்பாற்றுவோம் என்று தான் சொன்னோம். என்றைக்கும் நாம் சிங்கள இனம் ஒழிக என்று சொன்னதில்லை, தமிழினத்தை காப்பாற்றுவோம் என்று தான் சொன்னோம். என்றைக்கும் சிங்கள ஸ்ரீலங்கா எரியட்டும் என்று சொன்னதில்லை, எங்கள் மண்ணை எரிக்காதே என்று தான் சொன்னோம். ஆகவே நாம் அறந்தழுவிய ஒரு போரை நடத்துகிறோம். இந்த போர் உறுதியாக வெல்லும், உறுதியாக வெல்லும். இணைந்து போராடுவோம். அந்த மண்ணில் போர் உண்டு என்று மட்டும் நம்புங்கள், போரின் தொடர்ச்சி உண்டு என்று மட்டும் நம்புங்கள். ஐயா, தமிழ் பேரினத்தினுடைய பெரும் தலைவராக இருக்கிற நீங்க இப்ப இதற்கப்புறம் இந்த தேர்தலுக்கு பிறகு அங்கே இருக்கிற வெற்றி பெற்றிருக்கிற நமது அமைச்சர்கள் வேட்பாளர்கள் என்ன செய்யணும், தாய் தமிழ் நாட்டில் வாழுகிற நமது தமிழ் உறவுகள் அந்த மக்களினுடைய நமது விடுதலைக்கு என்ன செய்யணும், உலகம் முழுமைக்கும் பரவி வாழ்கிற நமது சொந்தங்கள் அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகர்வது என்பதை பற்றி நீங்க சொல்லுங்கய்யா. இன்றைக்கு அபாயம் நம்முடைய தமிழ்நாட்டு எல்லை கதவை தட்டுகிறது. இலங்கையில் சீனாவும் மற்றும் பாகிஸ்தானும் அங்கே ஆழமாக கால் ஊன்றி நிற்கின்றன. அதற்கு ராஜபக்சே இடம் கொடுக்கிறார். இந்த உண்மையை உணர்ந்தும் உணராதது போல இந்திய அரசு நடந்து கொண்டிருக்கிறது. சீனாக்காரர்கள் திபேத்துக்கு அப்பால் இருந்து நம்மை தாக்குவது என்பது வேறு. 20 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய மன்னாரிலிருந்து தாக்குவது சுலபமானது அவர்களுக்கு. கூடங்குளம் அணு உலையை அவர்கள் ஒரு ஏவுகணை அடித்து தாக்குவார்களானால் மதுரைக்கு தெற்கே உள்ள அத்தனை மக்களும் அழிந்து விடுவார். அந்த அபாயம் இன்றைக்கு நமது வாயில் கதவை தட்டி கொண்டிருக்கிறது. இந்திய அரசு அப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாது. சீனாவினால் தாக்கப்பட்டு அழிபவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தானே என்று சும்மா இருக்கக்கூடும். ஆகவே நம்மை நாமே காத்துக்கொள்ளவும் இந்த அபாயத்தை முறியடிக்கவும் இது உண்மையை உணர்ந்து நாம் செயல்பட்டாக வேண்டிய ஒரு தருணம் இது. இலங்கையில் நம்முடைய தமிழீழ பகுதியில விடுதலை புலிகள் பலமாக வலிமையாக இருந்த காலம் வரை இந்த அபாயம் வர முடியவில்லை.
திரிகோணமலையிலே அமெரிக்க கடற்படை தளம் வைக்கிறதுக்கான முயற்சி நடைபெற்ற போது அதை எதிர்த்து விடுதலை புலிகள் போராடினார்கள். அவர்களுடைய மண் அது என்பதற்காக மட்டுமல்ல, அங்கே அந்த கடற்படை தளம் வருமானால் இந்தியாவுக்கு ஆபத்து என்பதற்காகவும் எதிர்த்து போராடினார். நியாயமாக இந்திய அரசு என்ன செய்திருக்க வேண்டும்? விடுதலை புலிகள் வலிமையாக இருந்த காலம் வரை இந்தியாவுக்கு அபாயம் இல்லாமல் இருந்தது. ஆகவே விடுதலை புலிகள் மேலும் வலிமை பெறுவதற்கு நாம் துணை நிற்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்று இந்திய அரசு முடிவெடுத்திருக்க வேண்டும். புலிகளை ஒழித்தால்தான் நமக்கு நல்லது என்று சொல்லி இவர்கள் ராஜபக்சேக்கு ஆயுதங்களை கொடுத்து ஏதோ செய்தார்கள், ஏதோ ஆனது. ஆனால் இன்றைக்கும் சொல்லுகிறேன், ஈழத்தமிழர்கள் அங்கே வலிமையாக இருக்கிற வரைதான் நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் பாதுகாப்பு. இல்லை என்று சொன்னால் நமக்கும் அழிவு நிச்சயம். இந்திய அரசு உணராவிட்டாலும் நம்முடைய தமிழ்நாட்டிலே வாழ்கிற 7 கோடி மக்களும் இதை உணர்ந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளவும், நம்மை நம்பி இருக்கிற ஈழ மக்களை பாதுகாக்கவும் அணி திரண்டு போராடுவதற்கு முன்வர வேண்டும். அத்தகைய போராட்டங்கள் மூலம்தான் நாம் நினைக்கிறது நடக்கும். இல்லாவிட்டால் அழிவு எல்லோருக்கும் நிச்சயம். நன்றி, நன்றி. அரங்கத்திற்கு வந்து நம்மோடு பங்கேற்று தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்த தலைவர் பெருமக்களுக்கு நமது மனமார்ந்த நன்றி. என் அன்பு மக்களே, ஈழத்தில் வடக்கு மாகாணத்தில் அண்மையில் நடந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு இலங்கை இனி என்ற விவாதத்தை பார்த்தோம். இந்த வெற்றி நமது தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கான வெற்றி என்பதையும் தாண்டி இலங்கை பேரினவாத அரசிற்கான தோல்வி என்பதுதான் மிக முதன்மையானது. எமது மக்கள் சிங்கள பேரினவாத அரசு அதிகாரத்தின் கீழ் அடிமையாக நாங்கள் வாழ தயாராக இல்லை என்பதை உலகிற்கு அறிவித்திருப்பதே இந்த தேர்தலின் வெற்றி. இவர்கள் சொல்வது போல அங்கே மீள்குடியேற்றம் மிகச் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது, சாலைகள் போடப்பட்டிருக்கிறது, வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது, மருத்துவ வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லா வசதிகளையும் தமிழ் மக்களுக்கு ராஜபக்சே மிகச் சிறப்பாக செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்தால் என் அன்பு உறவுகளே, நமது மக்கள் ராஜபக்சேக்கும் அவர் கட்சிக்கும் தானே வாக்கு செலுத்தியிருக்க வேண்டும். பிறகு எதற்காக அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு வாக்கு செலுத்தினார்கள்? இதிலிருந்து எமது மக்கள் பன்னாட்டு சமூகத்திற்கும் இலங்கை பேரினவாத அரசிற்கும் சொல்லி இருப்பது, நாங்கள் சிங்கள தலைமையை ஏற்க தயாராக இல்லை என்பதுதான். தமிழர்கள் ஆயுதங்களின் மீது அளப்பெரிய பற்று கொண்டவர்கள், வன்முறையின் மீது தீராத காதல் கொண்ட மன நோயாளிகள் என்பது போன்றுதான் சிங்கள பேரினவாத அரசும் பன்னாட்டு சமூகமும் சித்தரித்துக் கொண்டிருந்தது. எமது மக்கள் இவற்றை பொய்யாக்கி ஜனநாயக பாதையில் வாக்கு சீட்டை ஆயுதமாக ஏந்தி தமது உரிமைக்காக, விடுதலைக்காக, அரசியல் புரட்சிக்கு அணியமாய் இருக்கிறார்கள். இப்படி ஒரு தேர்தலை நடத்தி தன்னை ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவாதியாக உலகத்திற்கு காட்டி அங்கே ஒரு பொதுநல மாநாடு நடத்துவதற்கு ராஜபக்சே தயாராகி கொண்டிருக்கிறார். என் அன்பு மக்களே, தன் நாட்டு குடிமக்களில் 1,70,000 பேரை கொன்று ஒழித்துவிட்டு பொதுநல மாநாடு எப்படி நடத்த முடியும்? என் அன்பு உறவுகளே, பொதுநல மாநாடுதான் நடத்த முடியும். பன்னாட்டு சமூகத்தின் விருப்பத்திற்கேற்ப அடக்குமுறை, ஒடுக்குமுறை, அச்சுறுத்தல், ஆள்கடத்தல், உயிர் பயம் இவை எல்லாவற்றையும் தாண்டி தமது நியாயமான அரசியல் உரிமைக்காக எமது மக்கள் ஜனநாயக முறையில் வாக்கு செலுத்தி நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த நாட்டின் உச்ச நீதிமன்றமும் அமைச்சரும் நில உரிமை, காவல்துறை அதிகாரம், நிதி நிர்வாக அதிகாரம் எதையும் தமிழர்களுக்கு தர முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். எனது அன்பு மக்களே, எங்கு தொடர்ச்சியாக சகித்துக் கொள்ள முடியாத, பொறுத்துக் கொள்ள முடியாத அடக்குமுறை, ஒடுக்குமுறை நிலவுகிறதோ, எங்கே ஒரு இன மக்கள் தங்கள் உரிமைக்காக, உயிருக்காக தொடர்ச்சியாக போராட வேண்டிய நிலைமை உருவாகிறதோ அங்கு தானே புரட்சி வெடிக்கும் என்கிறார்கள். தெளிவும் முடிவும் மக்கள் முன்னால். மீண்டும் இன்னும் ஒரு விவாதத்தில் உங்களோடு இணைகிறேன். அதுவரை என் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். மக்கள் முன்னால்.